வணக்கம் அன்பு சிவாத்மா உறவுகளே. மீண்டும் உங்கள் சிவபாத திரு. இன்றைக்கு பார்க்க போறது பாண்டியர் காலத்தில் கட்டின மிகவும் 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் தான் பார்க்க போறோம். இந்த சிவன் கோயில் பராமரிப்பு இல்லாம சிதிலமடைந்துள்ளது. அதனால இந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. வாங்க இந்த சிவன் கோயில் எங்குள்ளது, எப்படி இவ்வளவு மோசமான நிலையில் உள்ளது, இப்போ எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுக்காவில் உள்ள கோசனம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான சிவன் கோயில் தான் போயிட்டு இருக்கோம். இது போகும்போது பார்த்தீங்கன்னா அருமையான சூழல், ரெண்டு பக்கம் இயற்கை. ஓகேங்களா. இங்க வந்துட்டு பாண்டியர் காலத்து சிவன் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நம்ம கல்வெட்டு பத்தி நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ இங்க எங்கேயாச்சும் கல்வெட்டு கிடைக்குதா, அந்த கோயிலுக்கான ஆதாரங்கள் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக நம்ம வந்து இந்த பயணத்தை தொடங்கினோம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்பியூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் கொஞ்சம் கேட்டு கேட்டு போக வேண்டியதா தான் இருந்துச்சு. இந்த கோயிலை சுத்தி ஒரு அரண்மனை இருந்ததா சொல்றாங்க. பட் இப்போதைக்கு எந்த தடமும் இங்க இல்ல. ஸோ நாங்களும் சுத்தி பார்த்துட்டோம். இங்க இருக்க பெரியவர்கள கேட்டா ஒண்ணும் பெரிய அப்டேட் இல்ல. ஸோ இருந்தாலும் இத பத்தி ஏதோ ஒரு கல்வெட்டு என்னாச்சும் கிடைக்குதா நாமளும் மேலும் பார்க்கலாம். அந்த ஏரியாவுல நாமளும் தேடிட்டு இருக்கோம். கோசனம் பகுதியில இருக்க யாராச்சும் நம்ம அன்பு பக்தர்கள், சிவன் பக்தர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. நாமளும் போய் பார்க்கலாம். கல்வெட்டு என்னாச்சும் கிடைச்சுச்சுன்னா அதை பத்தி நம்ம இது பண்ணலாம். ஸோ நம்ம இங்க கோசனத்துலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்துட்டு நம்ம போகணும். ஸ்கூல் பிரிவுலேருந்து போனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சிவன் கோயிலை பார்க்கலாம். இந்த சிவன் கோயில் 800 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுற்றியும் காடு தான். நம்ம அப்படியே இந்த காடுலேருந்து இந்த வழித்தடத்தில் போவேணும். கொஞ்ச நாளாவே இங்க இருக்க சிவபக்தர்கள், சிவனடியார்கள் எல்லாம் எடுத்து பிரதோஷம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. வாவ்! கோயிலுக்கு வந்தாச்சு. மிகவும் சேதமடைஞ்ச நிலையில தான் இருக்குது. ஸோ இந்த கோயிலை எடுத்து நடத்த இப்ப யாரும் இல்ல. நாமளே போயிட்டு பண்ணலாம். இந்த சிவன் பத்தி இங்க இருக்கவங்கள பத்தி கேட்டா எந்த பெரிய இதுவும் இல்ல. ஸோ இந்த சிவன் கோயில் மிகவும் பழமையானது மட்டும் தான் தெரியுது ஒழிய, மித்தபடி எந்த கல்வெட்டோ எதுவும் கிடையாது. இங்க இருக்க சிற்பக்கலை வச்சு பார்க்கும்போது பாண்டியர் காலத்துல வந்து கட்டியிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு அந்த பாண்டியர் எப்பொழுதும் எங்களோட சின்னத்தை வந்துட்டு பதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கோயிலை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமை, மீன், அந்த இந்த சிம்பிளை வச்சு நம்ம இது வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். கருவறைக்கு சிவன் மிகவும் அழகாகவும் இருக்காங்க. இப்போதான் இந்த வந்துட்டு முன்னாடியெல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்க அன்பு சிவனடியார்களுக்கு மிக்க மிக்க நன்றி. சிவனை பார்க்கும்போது உள்ளுக்கு போகும்போதே நல்ல வைப்ரேஷன் கோயிலுக்குள்ள நல்லா இருக்குது. நாமளே போயிட்டு பூஜை செய்யற அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால எல்லா சிவபக்தர்களும் ஒரு டைம் வச்சு போய் பாருங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலுடைய வலது பக்கத்துல மீன் கொடி பிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாரி வந்துட்டு இடது சுத்தியும் பார்த்தீங்கன்னா, பாண்டியர் காலத்துடைய கல்வெட்டு நெறைய தெரியுது. பாருங்க முகம் மிகவும் சேதமடைஞ்சிருக்குது கோயிலு. இது குறிப்பிட்ட அந்த கோயிலுடைய கலசத்துல இருக்க கோபுரத்துல இருக்க கலசம் இல்ல. அடுத்து வந்துட்டு இந்த முகத்த மட்டும் சேதப்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இங்க பாருங்க பாண்டியருடைய இதுவுமே இந்த பக்கம் 2 யானை உள்ள மாரியும், பாம்பு இந்த மாரி வந்து பாண்டியருடைய சிற்பக்கலை இதுல தெரியறனால, கிட்டத்தட்ட இது வந்து வந்து பாண்டியர் காலத்துல இந்த இந்த ஏரியாவுல கடைசியா சுந்தரபாண்டியன் அந்த காலத்துல கட்டியிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அத்தாணியில இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு அந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட சிவன் கோயில் மாரி தெரியுது. சுத்தி வந்து காம்பவுண்ட் சுவரோ எதுவும் கிடையாது. ஆ ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, இத பராமரிக்க ஆள் இல்ல. இத பராமரிச்சு நல்லா கொண்டு வந்தாங்கன்னா நல்லாருக்கும். பாண்டியர் காலத்து கோயில. பாண்டியர் காலத்து கோயில் அப்படின்னாலும் சொல்றத விட, நம்ம சிவன் கோயில், நம்ம அப்பனுடைய கோயில். இது எடுத்து நடத்திட்டு இருக்க ஒரு 5, 6 நண்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப தோட்டத்துல இருந்தோட போட் போட்டு தண்ணி கொண்டு வந்து டேங்க்ல ஏத்தியிருக்காங்க. பிரதோஷம் பிரதோஷ டைம்ல மட்டும் தான் இங்க மக்கள் கூட்டம் வருது. மித்த நாளெல்லாம் வந்துட்டு சும்மா நீங்க போனீங்கன்னா சாமி கும்பிட்டு வரலாம். நல்லபடியா இருக்கும். பீஸ்ஃபுல்லா இருக்கும். சுத்தி அமைதியான பிளேஸ்ல தான் இருக்குது. ஸோ இந்த கட்டடத்தை எடுத்து நடத்தி மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சா நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு குழு அமைக்கலாம்னு இருக்கோம். குழு அமைச்சு நம்ம நல்லபடியா இந்த கோயில வந்து எடுத்து நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்மளால முடிஞ்சத வந்துட்டு இந்த கோயிலுக்கு நம்ம செய்வோம். ஸோ நம்ம கோபி வட்டத்தில் இருக்க மக்களை இதை அதிகமா ஷேர் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்துட்டு அழியாம, இந்த கோயில் அழியாம நம்மளுடைய தமிழருடைய தொன்மையை மாறாம மறுபடியும் ரீஒர்க் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு
நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமையை காப்பாற்றணும்னு நாம நினைக்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த கோயிலுக்கு கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. ஓகேங்களா? போய் பார்த்து உங்களால முடிஞ்ச நிதியுதவிகள செஞ்சு கோயில வந்து நம்ப மறு வடிவம் கொடுத்து, மறுபிறவி மார எல்லாத்துக்கும் ஏன்னா கோயில் கட்டுறதெல்லாம் மிகவும் பெரிய விஷயம். ஸோ அது மாரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோயில புதுப்பிச்சு, நம்மளுடைய முன்னோர்கள் பெருமையை காப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் அடுத்த பழைய பாண்டியர் காலத்து கல்வெட்டு இந்த மாரி தேடி நம்ம பயணம் தொடர்கின்றது. நன்றி, வணக்கம்.